வந்துகிட்டு ஏயா சொல்றேன்? அந்தராக்கி ஜிந்தராக்கி ரபா தலைவா, வெளியே வந்த விருந்து உண்மைதான். சனிக்கிழமையாச்சேன்னு சமூகத்துக்கு கொண்டு வந்தோம். மாமு, காட்டு அன்பு பாத்துக்கலாம், நமக்கு விருந்து வைக்க போறாங்களா? தலைவா, எங்களுக்கு எப்படி அங்கே விருந்து உங்களுக்கு அல்ல, உங்களை கொன்று என் மக்களுக்கு விருந்து வைக்க போறேன். ஆமா, கொல்ல போறாங்களோ? ஒன்னாலும் பரவாயில்ல, சாப்பிடுறேன்றானே. மும்தாஜ், நான் அப்பவே சொன்னேன், அப்துல்லாவை பார்க்கணும்னு சொன்னியே, இனிமே நம்ம யாரையுமே பார்க்க முடியாது போல இருக்கு. அந்த ரெண்டுங்கட்டானை இடித்து கஷாயம் வைக்கலாம். ஐயோ, எங்களை பிரிக்காதீங்க, இவரையும் கஷாயம் போடுங்க. கஷாயத்திலேயாவது நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றோம். தலைவா, இதோட என்ன சேர்க்காதீங்க, என்ன வேற ஏதாவது செய்யுங்க. மூடு வாய், அது சாப்பிடுபவர்கள் இஷ்டம். பூசாரி, அந்த பெண்களை என்ன செய்யலாம்? தலைவா, கடவுள் நம் காட்டிலே முகாமிட்டிருக்கும் போது அவரிடம் கேட்காமல் எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம மாதிரியே கடவுளும் இங்க வந்து மாட்டிக்கிட்டான் போல் இருக்கு. அதனாலதான் நம்ம நாட்டுல கடவுள் இல்ல, புயலும் பூகம்பம் அடிக்குது. அத பாருங்க, எதையோ தூக்கிட்டு வராங்க. மாமு, கமால் மாதிரியா இருக்குது. அவன மாதிரி எத்தனையோ பயம் இருக்கான். கிட்ட வரட்டும் பாப்போம். இவனா கடவுளே? என்ன பார்த்து கண்ணாச்சாங்க, இவனா கடவுளே? தலைவப்பையா, கடவுளே, யார் இவங்க? உங்களுக்கு தெரியாததா? தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியட்டுமே என்று கேட்டேன். கமால் பையா, என்னையா அடிக்க சொன்ன? என்னையா யாருன்னு கேட்ட? பாக்தாத்துல 10,000 பொண்ணை கொடுத்து பல்ல இழுத்தியடப்பா. கைதியா இருந்தவனுக்கு கடவுளா பதவி உயர்வா? பதவி வந்ததும் பழைய கதை மறந்து போச்சா? மாற்றுத்தலை காட்டு ராஜா, இவன் உண்மையிலேயே கடவுள் இல்லை. கடவுளே, இவன் என்ன ஏதேதோ உணர்கிறான். அது வேறொன்றும் இல்லை, போன ஜென்மத்தில் நடந்த விவகாரங்கள். போன ஜென்மத்தில் நடந்தவையா இந்த ஜென்மத்தில் உணர்கிறான்? தலைவா, இந்த ஜென்மத்தில் நடந்ததே எவனுக்கு ஞாபகம் இல்லை. போன ஜென்மத்தில் நடந்ததை நான் எப்படி உணர்வேன்? இவன் உணர்கிறான். இவன் படைப்பிலேயே ஒரு கோளாறு. ஒரு காலத்தில் நான் பாரசீக எல்லையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இடுப்பு வலி கண்டு ஒரு பாறை மேல வந்தேன். அந்த பாறைக்கு உடனே பாப விமோசனம் ஏற்பட்டு இந்த மனித சிசு உருவாயிற்று. அன்று நான் நரியை படைக்கும் நாள். கை தவறுதலாக நரிமூளையை இவன் தலையில் வைத்து விட்டேன். பிறந்த குழந்தை அப்பா என்றும் அழாமல், அம்மா என்றும் அழாமல் மாமா என்று அழுதது. உடனே மாமா ஆக்கி விட்டேன். எனக்கு என்ன, அவனுக்கு என்ன? கடவுளே, இதை எப்படி படைத்தீர்கள்? இதை யோசிப்பான். அன்றொரு நாள் என் மனைவிக்கு மனித இனத்தை படைக்க வேண்டும் என்று ஒரு விபரீத ஆசை. அவள் இவன் உடலை படைத்தாள், நான் உயிர் கொடுத்தேன். அவள் அங்கங்களை படைத்தாள், நான் ஆசையை கொடுத்தேன். அவள் பெண்மையை கொடுத்தாள், நான் ஆண்மையை கொடுத்தேன். மொத்தத்தில் எங்கள் கூட்டுறவில் பிறந்த குறுகிய கால தயாரிப்பு குழந்தை பாப்பா. அப்படியா பிறந்தேன்? மாமு, எனக்கு வெட்கமா இருக்கு. நீ பிறந்ததா அவன் படைச்சதா? டேய் கமாலு, ஓ நேரம் கடவுளா இருக்கிற, நாங்க கைதியா இருக்கிறோம். எங்களை விட சொல்லியா இல்லையாடா? கண்ட கடவுளே, உங்களை மரியாதை குறைவாக பேசுகிறார்களே, இனியும் என்னால் பொறுக்க முடியாது. இவர்களை என்ன செய்யலாம்? தலைவப்பையா, என்ன அவசரம்? அமாவாசை வரை பொறுத்திருப்போம். இவர்களுக்கு உடம்பில் மெருகேறட்டும், கொழுப்பு கூடட்டும். அதற்குள் இவர்கள் மனம் மாறி என்னை வணங்கினால் சரி, இல்லை மறுத்த கறி. உன்னை வணங்காதை விட வருத்த கரியே மேல். ஐயோ, குண்டு எரியுது, குடல் காயுது. கும்பிடு, எனக்கு ஒரு கேடா. முகத்துல சாமி கடை இருக்குதோ இல்லையோ, சமக்கடை வந்து போல் இருக்குது. யார் அது? சாமி, சம்பாக்கள். கழியா கழியா கூட கழிஞ்சை கொண்டா சீக்கிரம். நான் காட்டு பொண்ணு சம்பாக்களிங்க. காட்டு பொண்ணு இங்க விருந்த காணோம். சரி சரி, வந்த விருந்து விடுவானே. காட்டு பொண்ணு, ஓஹோ, இங்கதான் இருக்கிறியா? நானு நிஷ்டையில் இருக்கிறேன். என் நிஷ்டைய கலை. நிஷ்டையை கலைக்கிறதா? எப்படி சாமி? தெரியாது. தெரியலன்னா நான் சொல்லி தரேன். கிட்டவா, கையை நீட்டு. நிக்கிறியா? உட்காரு. காட்டு பொண்ணு, என் கன்னத்துல கிடியல் உண்டாக்கு. சம்பாக்களி, சம்பாக்களி, இது போதும். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து என் கன்னத்துல லேசா செல்லமா ஒரு வாட்டி தட்டு. கடவுள் வேஷம் போட்டு இப்படியா ஏமாத்துற? உன் புட்டு வெளிப்பட்டா வெட்டி பொங்கல் வச்சிருவாங்க. இப்பவே போய் எல்லார்ட்டையும் சொல்லுங்க. என்ன காட்டு கொடுக்க போறியா? ஆமா, நான் போய் சொல்லத்தான் போறேன். சொல்லத்தான் போறேன். போய்
நீ என்ன சொன்னாலும் சரி அந்த காட்டு ஜனங்க நம்பவே மாட்டாங்க. முக்கியமா அந்த தலைவன் இருக்கான் பாரு, அவன் என்ன சுத்தமா மொத்தமா கடவுளே நம்பி இருக்கிறான். அதனால நேரத்தை வீணாக்காத, நம்ம 2 பேருமா ஜிஞ்சின் நாகரி. தள்ளி நில்லையா, கூட வந்தவங்க கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கும்மாளம் போடுறீங்க. கும்மாளமாம் சொல்லாதே பகடி, செவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துட்டு இருக்கிறேன். ஏன் பசி கொடுமையாக சாதனை? ஏன் என்ன கேட்டா நானே இப்பதானே வந்திருக்கேன். எல்லாம் மத்தவங்களுக்காக, அப்துல்லாவுக்காக, அவன் தாய்நாட்டுக்காக, அவன் தங்க ஷக்கீலாவுக்காக. பொழுது முடிஞ்சதும் ஷக்கீலாவை கடத்திக்கிட்டு நம்ம எல்லாம் ஓடிடுறான்னு அப்துல்லா சொல்லி இருக்கிறான். விடியட்டும் பொழுது உருளட்டும் அந்த இரமத்திரையன். இப்ப சொல், நானா பொறுப்பற்றவன்? ஆனா போதுமா, கிட்டவா ஊர்னா போதுமா, பகினி சம்பாகினி சொல்றா. அறிவு கடை உண்டா ஊருக்கு வந்திருக்கிறியா? அந்தராகி திந்தராகி ரபா. மக்களே, நாம் அனைவரும் இவனை கடவுள் என்று எண்ணி ஏமாந்தோம். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? கடவுளாக்கிட்டு இப்ப தண்டனை சொல்றாரு. இவனை கொதிக்கும் நீரில் வேக வையுங்கள். ஐயோ, இவன் உடம்புக்கு வெந்நீர் ஒத்துக்காதுங்க. என்ன வச்சு சமைச்சா 2 வாய் காண மாட்டேங்க. உண்டா? அதால 1 வாய் தானே இருக்கு. இழுத்து தள்ளி இவனை. வெந்நீர் எங்க? இந்த அப்துல்லாவும் அவனது கூட்டமும் உங்களது எதிர்கால தலைவியை, எனக்கு மனைவியாக போகும் ஷகீலாவை கடத்தி செல்ல வந்தார்கள். அவனது அண்ணனாகிய இவன் கண்ணெதிரிலேயே என் கல்யாணத்தை நடத்தி காட்டுகிறேன். இவர்கள் அனைவரையும் கல்யாணத்திற்கு விருந்தாக்குகிறேன். யாரங்கே அழைத்து வாழ்ந்த மணப்பெண்ணை? பூசாரி, கல்யாண ஏற்பாட்டை துவக்குங்கள். தலைவரே, நம் குலவழக்கப்படி பெண்ணின் சம்மதம் கிடைத்தால்தான் திருமணத்தை நடத்த முடியும். என்ன, கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறாயா? சம்மதிக்க மாட்டேன், உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டேன். அதற்காக நீ உயிர் விட தேவையில்லை. சம்மதம் நீயே தரவாய். இவளது அண்ணனை சவுக்காரடியுங்கள். நான் பெற்று அழிந்தது, நீ சம்பாதிக்காதே. இவர்கள் அனைவரையும் ஈட்டிகளால் குத்துங்கள். சாகக்கூடாது, ஆனால் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தலைவா, குத்துறதுதான் குத்துறீங்க, கொஞ்சம் பார்த்து குத்துங்க. முதலி சாக போறதுல எங்க குத்துனா என்ன? குத்துங்க. ஐயோ, நிறுத்துங்கள் தலைவா, என்னை விட்டு விடுங்கள். இவள் பிடிவாதத்தால் சாவதை விட நான் உங்கள் கூட்டத்தில் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். மும்தாஜ், உங்கள் தங்கைக்காக நான் சாக வேண்டுமா? முடியாது. நிஜமாவா? ஆமா. சாக மாட்டியா? கட்சி மாறாங்க, கட்சி மாறாங்க. மும்தாஜ், நம்பிக்கை துரோகி, உன்னால் நம் இனத்துக்கே அவமானம். தலைவா, நானும் சாக மாட்டேன், நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். பெண்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்குத்தான். எங்கள் கூட்டத்தில் சேர்ந்தால் தலைவனை எதையுமே கேட்கக்கூடாது. அதைவிட முக்கியம், எங்கள் கூட்டத்தினரையே வணக்க வேண்டும். தயார், நானும் தயார். சண்டன், முண்டன். தலைவா, சண்டன் உனக்கு. ஆஹா, அழகன் என்றால் இவரலோ அழகன். முண்டன் உனக்கு. அடாடாடாடா, இப்பேற்பட்ட முண்டம் யாருக்கு கிடைக்கும்? என் பாக்கியமே பாக்கியம். உன் மனசுல புயல் நினைப்பா. எங்கள் உடைகளைத்தான் நீங்கள் உடுத்த வேண்டும். தயார், தயார், தயார். எல்லாத்துக்கும் தயாரா? இந்த கண்டாவியெல்லாம் நான் இருந்து பார்க்க மாட்டேன். என்ன சீக்கிரமா கொடுத்துடா, வேக வைங்கடா. இப்போது நீ என்ன சொல்கிறாய்? உன் அண்ணன் உயிரை காப்பாற்றப் போகிறாயா இல்லை? தலைவா, அந்த பொறுப்பை என்னிடம் விட்டு விடுங்கள். முயன்று பார். உன்னால் என் மாமா சாக வேண்டுமா? உன் அண்ணனை கொன்ற பாவம் உன்னைத்தான் சேரும். அண்ணன் பாவம் மிக மிக பொல்லாதது. இப்போது சொல், கல்யாணத்திற்கு சம்மதிக்க போகிறாயா இல்லை அண்ணன் பாவத்திற்கு ஆளாக போகிறாயா? ஐயோ, அவ்வளவு பெரிய பாவம் எனக்கு வேண்டாம். தலைவா, நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன். எனக்கு மட்டும் விடுதலை கிடைத்தால் உங்கள் அனைவரையும் கொன்று குவித்து விடுவேன். கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். இவர்களுக்கு திருமண உடை மாற்றி அழைத்து வாருங்கள். இவர்களை எடுத்து சென்று கட்டி வையுங்கள். காதரே, உன்னை கட்டாங்களா? எங்க நான் மாத்திரம் தனியா வேகணுமோன்னு பார்த்தேன். பாவி, இதுல உனக்கு ஒரு சந்தோஷமா?
ஒண்ணு பண்ண, கொஞ்ச நேரம் நீ இதுல உட்காரு, நான் அப்படி தொங்குறேன். நல்ல யோசனை தான், உடனுமே. போய கத்துக்கிற நேரத்துல வெந்து போடுவோம். நீ ஒண்ணு வேணாம் போய், அவன் சீக்கிரம் வேக மாட்டான். நாட்டு தேனுடன் கனிரசம் கலந்த நமது கல்யாண பானத்தை மணப்பெண்களுக்கு தாருங்கள். தாத்தா, உங்கள் ஆட்டமும் பாட்டமும் இருக்கட்டும். முதலில் அந்த கரடியை கொஞ்சம் விரட்டுங்கள். கரடியை விரட்டி விட்டால் என்ன தருவீர்கள்? என்ன கேட்டாலும் தருகிறோம். வார்த்தை மாற மாட்டீர்களே. மாட்டோம். அஸ்துக்கலந்தர் பாபா சிக்கந்தர். கரடி அப்பா, கரடி போய்விட்டது. பெண்ணே, இப்பொழுது நான் கேட்பதை கொடுப்பீர்களா? அப்படியா? மஸ்துக்கலந்தர் பாபா சிக்கந்தர். என்னை ஏமாற்ற முடியுமா? ஏமாற்றியதற்கு மன்னிப்பு காடுங்கள். தாத்தா, எங்களை மன்னித்து விடுங்கள். வார்த்தையில் சொன்னால் போதுமா? சோப்பு கரணம் போட வேண்டும். போடுங்களடி. தாத்தா, இப்பொழுதாவது கரடியை போக சொல்லுங்கள். மஸ்துக்கலந்தர் பாபா சிக்கந்தர். கரடி போய்விட்டது. எப்பொழுதாவது நான் கேட்பதை கொடுப்பீர்களா? என்னதான் வேண்டும் தாத்தா? எல்லோரும் ஒவ்வொருவராக ஒன்றே ஒன்று. இங்கே ஐயோ, 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 கரடி, 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 கரடி. ஏய், மாமா கரடி, மாமா கரடி, அப்துல்லா, அப்துல்லா. மனுஷனா? ஐயோ, ஏ கழவா, என்னை ஏமாத்தினியா? கிழமை இல்ல, நீயா?